சாயம் டேய் புண்ணாக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ்ரா. அவனுக்கு முன்னாடியே போயிட்டு ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வான வேவ்ஸை வெளிப்படுத்தினால புத்துக்குள்ள இருந்து ஈசல் எல்லாம் கலப்பணம் விட்ட மாதிரி எறும்புங்க படையை பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வருது. இன்னொரு பக்கம் பறந்து வந்துட்டு இருக்க இவனோட ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் சாயும் ஃபிளேம் ஃபயர்னு பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண அவன் பண்ண அட்டாக்ல அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா பார்த்தா அது எதுவுமே ஆகல. என்ன இது எதுவுமே ஆகல, எப்படி இது நடந்துருக்கும்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல அதுக்கப்புறம் அதை விடவும் அதிகப்படியா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை திரும்ப பயன்படுத்த அதுக்கப்புறம் தான் அதுக்கு பொசுங்குதுங்க. கரெக்ட் தான், வாங்க போவோம். அவன் தரையிறங்க அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கேன். அவன் பயன்படுத்துற அட்டாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வர பீச்சஸ் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்குது. எல்லா ஜாமிங் சிக்னல்ஸும் நாங்க ஆன் பண்றோம், ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண அந்த ஜாமிங் சிக்னல்ஸ் எல்லாமே அந்த வேவ்ஸ் எல்லாமே இப்ப தீப சுத்தியும் பரவுது. இதனால முக்கியமான விஷயம் என்னன்னா ராணி எறும்பு கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அதுங்க கீழே வேலை செய்யற சிப்பாய்களுக்கும் அதுங்களை பாதுகாக்கிற கார்டியன்ஸுக்கும் எந்த ஒரு சிக்னல்ஸும் போகாது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதுனால இதுங்களை ஈஸியா எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம கொல்ல முடியும். இதனால அதை ஆக்டிவேட் பண்ணதுல எறும்புகள்லாம் திணற இதை பயன்படுத்தி ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருக்க ஒவ்வொன்றையும் ஈஸியா போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏவா நம்மளாம் இந்த இடத்துல சுத்தி முத்தி சண்டை போட்டு இருக்கோம் தீவிர சுத்தி. சரி, அந்த சவுத் கொரியன் ஹண்டர்ஸ் எங்க போவாங்க? வேற எங்க? அவங்களாம் குயின் கூட போயிட்டு சண்டை போடுறதுக்கு தான் உள்ள அமைச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களால முடியுமான்றது தெரியல, பார்க்கலாம். சாயும் சரி வாங்க கிளம்புவோம் சொல்றதுக்கு அப்புறம் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் தன்னுடைய டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ரன்னிங்கை முடிச்சு 10 கிலோமீட்டர் பண்ணிட்டான். அவன் ஒரு பக்கம் பார்க்கல பார்த்துட்டு இருக்கான். அடடா என்ன இது, எப்பவுமே இந்த இடத்துல ஆளுங்க அதிகமா இருப்பாங்க, பட் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இல்லாததுக்கான காரணம் வந்து எல்லா மக்களும் ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடுக்காக காத்துட்டு இருக்காங்க போல. அந்த ப்ராட்காஸ்ட் வேற லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவில. அதை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க வீட்டுல. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியன் அடடா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவே பார்த்தா மொத்த எறும்பு முட்டைகளும் அந்த இடத்துல தான் இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு இடம். அடடா எல்லா படையுமே இந்த இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா இதுதான் ராணியோட சேம்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது முதல்ல எந்த இடத்துல இருக்குன்ற நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை பாதுகாக்கிறதுக்காக அது இந்த தான் எங்க இருக்கணும். என்னோட ஃபயரை நான் பயன்படுத்தினா இதுங்களை கொண்டுடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் யோசிக்க. சாயுமோ வெயிட் பண்ணுங்க, அங்க பாருங்க இந்த முட்டைகளுக்கு நடுவில் அந்த இடத்துல ஏதோ ஒன்று மொட்டை பெருசா இருக்கு. அதுல இருந்து ஏதோ ஒன்று வினோதமா பெருசா வந்திருக்குன்னா கண்டிப்பா அது பயங்கரமா எவ்வளவு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா அது ரொம்ப பெருசா இருக்கு, நான் இது வரைக்கும் எவ்வளவு பெருசா நடந்து பார்த்தது இல்லையே. ஒருவேளை அது ஒரு ராயல் கார்டா இருக்கணும் இந்த இடத்துல. பேக்கியனும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதுங்க எப்படி நம்ம இது முன்னாடி கொண்ட ராயல் கார்ட்ஸ் மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கண்டுக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ராணியை கொல்லணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பேக்கியன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்ன இருந்தாலும் எங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல பேங்கியோ தான். அவனோட ஈலிங்கை பயன்படுத்தி எங்களால எவ்வளவு நேரம் வேணாலும் தாக்கு பிடிக்க முடியும். அதனால அவனுக்கு எதுவும் ஆகாம நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் அந்த பெருசா இருக்க முட்டையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சேர்ல டீம் சேர்ந்தவங்களும் டேனி ரொம்ப ஹார்டா இருக்கா பார்க்கவே. ஆட்டா இருக்கா ரத்த கலரியா வந்துட்டு இருக்கேன், ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் இந்த இதுல கிட்டத்தட்ட 30க்கும் மேல தோணுட்டு தெரியுமா. ஆனா என் உடம்புல பார்த்து எந்த விதமான ரத்த கரை இருக்கானே. நீ மட்டும் ஏன்டா இப்படி காட்டு மரியாதைத்தனமா இருக்க பார்க்கவே. சொல்லுவாடியே சொல்லுங்க, உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் இருக்க கூடாது, டீசெண்டா உன் வேலையை முடிக்கணும்னு மட்டும் நீ பார்த்துட்டு இருக்க. அப்படி நீ பார்த்துட்டு இருக்கும்போது எறும்புக்கு படியும் வரேன். சரி வாங்க நமக்கான வேலைகள் வந்துடுச்சு, என்னமோ நிறைய எறும்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்க அடுத்த நிமிஷமா பார்த்தா அவளோட தலையே இல்லான்னு தடுத்துல என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி வரானுங்க. அந்த பொண்ணோட பாடி அப்படி கீழே விட யாரும் இங்க பக்கத்துல இருக்காங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம